ஜெர்மனியில ஹிட்லர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது யூதர்களை எப்படி அவர் நடத்தினார், அப்போது யூதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்று புத்தகங்களை படிச்சிருக்கோம். அதே மாதிரியான மனநிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மோடியினுடைய கடந்த 10 வருட ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஏஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓவைசி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கூடுதலாக பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவையெல்லாம் இன்றைக்கு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கின்றன. இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். ஜெர்மனியில ஹிட்லர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது யூதர்களை எப்படி அவர் நடத்தினார், அப்போது யூதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்று புத்தகங்களை படிச்சிருக்கிறோம். அதே மாதிரியான மனநிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மோடியினுடைய கடந்த 10 வருட ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஏஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓவைசி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கூடுதலாக பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவையெல்லாம் இன்றைக்கு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கின்றன. இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவினுடைய சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர், அதனுடைய நிகழ்வில் பங்கேற்ற நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அயோத்தியில் ராமர் சிலை திறக்கப்பட்ட நிகழ்வு வரலாற்று சிறப்பு மிக்க நாள், வரலாற்றுல மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓவைசி அதற்கு சொல்றார், அன்றைய தினம் அல்ல வரலாற்று சிறப்பு முக்கிய நாள். 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதல்லவா, அன்றைய தினம்தான் இந்திய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நாள். இன்னொன்றை சொல்கிறார், சமீபத்தில் கியான்வாபி மசூதிக்குள் பூசை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதல்லவா, அதுவும் வரலாற்றின் முக்கியமான நாள், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கூடுதலாக அடுத்து சொல்கிறார், நம்முடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அந்த உரையில இன்னொரு செய்தி கூட சொல்றார். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய மாணவர்கள் பாதியிலே கல்வி படிப்பு முடிச்சு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மோடி ஆட்சியினுடைய லட்சணம். ஆனால் நீங்கள் அங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கணும்னு வயசு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வசதி இல்லாமல் பொருளாதார பிரச்சனையினால இந்தியாவில் பழங்குடிகளை விட, எஸ்சி எஸ்டி எல்லாம் விட முஸ்லீம் மக்கள் தான் அதிகமாக படிப்பை பாதியிலிருந்தே வெளியேறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்திய முஸ்லீம்களுடைய நிலைமை அப்படி இருக்கு. இன்னொரு செய்தியை சொல்றார், உயர்கல்வி படிப்புகள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களை விட மிக குறைவான அளவு உயர் படிப்புக்கு செல்லக்கூடியவர்கள் முஸ்லீம் மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். கூடுதலாக அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, அலிகர் பல்கலைக்கழகம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்தியாவிலேயே மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்று அலிகர் பல்கலைக்கழகம். இந்த அலிகர் பல்கலைக்கழகத்தை RSS சங்க பரிவாரங்கள் கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி ஓவைசி போடுறாரு. அவர் கூடுதலா சொல்றாரு, இந்த அலிகர் பல்கலைக்கழகத்துல முஸ்லிம்கள் படிக்கிறார்கள், அதே அளவுக்கு இந்து மக்களும் அங்கே படிக்கிறார்கள், இந்து மாணவர்களும் படிக்கிறார்கள். இப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து சொல்றாரு அவரு, இந்தியா என்பது காந்தி, அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாத்தி மோடியினுடைய இந்தியாவாக மாற்றுவதற்கு மோடி முயற்சி செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அந்த முயற்சியில் மோடியை மக்கள் தோற்கடிப்பார் என்று சொல்கிறார். கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்கிறார், சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒரு வாரத்துக்குள்ள வரும்னு ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி நீங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் இந்தியாவுடைய இண்டு இடுக்கு மூலை முடுக்கு எல்லாமே பெரும் போராட்டங்களை மோடி அரசு சந்தித்தாக வேண்டும், சந்திக்க நேரிடும் என்று அவர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். நமக்கு ஏற்கனவே தெரியும், சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா கொண்டு வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா, வரலாறு காணாத, இந்திய வரலாறு கண்ட போராட்டங்களிலே மிக முக்கியமான போராட்டமாக ஷாகின்பாக் போராட்டம் முடிவெடுத்தது. பெண்கள் முன்னெடுத்த போராட்டம். உலகத்திலேயே ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, பெண்கள் எந்தெந்த போராட்டங்கள்ல எல்லாம் முன்னணியில் நின்றுருக்காங்களோ அந்த போராட்டம் எல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறது. இப்போ வைக்கம் போராட்டம்னு நம்ம பெரியாருடைய ஒரு போராட்டத்தை பற்றி, வைக்கம் கோயில் நுழைவு போராட்டம் நம்ம பெருசா பேசுறோம் இல்லையா?
பெரியாருக்கும் அதே மாதிரி காந்தி கூட அதுல தொடக்க நிலையில் இருந்தார். அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த போராட்டத்தில் இருந்தார். ஆனால் அந்த போராட்டம் மிக முக்கியமாக வெற்றியடைவதற்கு காரணம் யார் தெரியுமா? அந்த போராட்டத்துக்கு முன்னணியில் இருந்த பெண்கள். ஒண்ணும் இல்லைங்க, சமீப காலத்துல நம்ம எல்லாம் பார்த்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது. மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக தடை விதிப்பு, அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம். அதுல நான் ஒரு 5 நாள் இருந்தேன். இந்த 5 நாள் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமான பேர் இருந்தாங்க, குடும்பத்தோட உட்கார்ந்து இருந்தாங்க. ஷாகின்பாக் போராட்டம் அப்படிதான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் சகோதரி எல்லாருமே உட்கார்ந்த போராட்டம். கடைசியில் கொரோனா வந்தது, இல்லாம இருந்தா அன்றைக்கே சரண்டர் ஆகி ஒரு கும்பிடு போட்டுட்டு மோடி அமித்ஷாவும் விவசாயிகளிடம் எப்படி சரணடைந்தார்களோ அந்த மாதிரி ஷாகின்பாகில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய் சகோதரிகளிடம் சரண்டர் ஆகி இந்த சட்டத்தை வாபஸ் பெற்றிருப்பாங்க. அது நமக்கு தெரியும். நல்ல வேளை கொரோனா அவங்களை காப்பாத்திருச்சு. அப்போ ஒவைசி இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு முக்கிய விஷயங்களாக இருக்கின்றன. இந்த தேர்தலில் எதிரொலிக்க போகின்றன. இன்றைக்கு முஸ்லீம் என்றால் நாளைக்கு அது கிறிஸ்தவர்கள், நாளைக்கு கிறிஸ்தவர்கள்னா அது தலித்துகள், பழங்குடிகள். இதுதான் இவர்களுடைய திட்டம் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒன்று, ஒவைசியை பற்றி கடந்த 5-6 வருடங்களாக மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு நாம் கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டுள்ளோம். ஒவைசி பல இடங்கள்ல RSS பாஜகவுக்கு அவர்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நாம் முன்வைத்திருக்கிறோம். காலம் கடந்தேனும் இந்த நாட்டிற்கு RSSம் பாஜகவும் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய துரோகங்கள், மக்கள் விரோத செயல்கள் என்பதை ஒவைசி தற்போதாவது புரிந்து கொண்டால் நல்லது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.